கோலம் போடுறது அப்படின்னு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா டபுள் லைனில் அழகாக வரும். ஒரு சிலருக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா சிங்கிள் லைனில் அழகாக வரும் இல்லைங்களா? அந்த சிங்கிள் லைனில் போடும்போது ரொம்ப ஒல்லியாக வரக்கு வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எவ்வளோதான் அழகாக கோலம் போட தெரிஞ்சாலும் கோலப்பொடி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப பருப்பருன்னு அதே சமயம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நல்லா கோலம் போட தெரிஞ்சாலும் அது அவ்வளோவா கோலம் அழகாக வராதுங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கடாய் வச்சு 1 கப் அளவுக்கு வந்து கோலப்பொடி எடுக்கிறோம் அப்படின்னா அதுலேயே 1/4 கப் அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. முடிஞ்ச 1/2 கப் அளவு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இது வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கோலம் வந்து டபுள் லைனில் அழகாக வரும். ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சிங்கிள் லைனில் போடக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.